ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் நம்ம எல்லாத்தோட ஃபேவரட் அண்ட் ரொம்ப ரொம்ப டேஸ்டான உடச்சி ஊற்றின முட்டை கிரேவி, அதுவும் தேங்காய் சேர்த்து எப்படி நல்லா ருசியாக செய்கிறது அப்படிங்கிறத செஞ்சு காமிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். இந்த கிரேவி செய்கிறதுக்கு மீடியம் சைஸில் 3 பெரிய வெங்காயம் நறுக்குனது தேவை. அதோட பழுத்த 2 தக்காளி பழத்தோட பேஸ்ட்டு, அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 5 பல்லு பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 2 பச்சை மிளகாயை சேர்த்து இதை ஒரு கோர்ஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது 3 சேர்த்து அரைக்கிற இந்த பேஸ்ட் வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த கிரேவிக்கு. இப்போ நம்மளோட பேஸ்ட் ரெடி. கிரேவி செய்கிறதுக்கு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் சூடானது ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம் எல்லாமே நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை போட்டு தாளிச்சிடலாம். நறுக்கின வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கணும். பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கறனால நல்லா வதங்கணும். வதங்கலை அப்படின்னா உங்களுக்கு அந்த இனிப்பு டேஸ்ட் வந்துடும் குழம்புல. நம்ம சேர்த்துருக்கிற அளவுலேருந்து பாதியாக குறையிற அளவுக்கு வதக்கிக்கோங்க வெங்காயத்தை. இப்போ பாருங்கள், வெங்காயம் வதங்கி வந்துருச்சு. அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகா பேஸ்ட்டு கலவை இருக்கு இல்லைங்களா, அதை சேர்த்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். இதில் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து கலந்து விடுங்க. ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, தக்காளி பியூரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதே போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வர்றது வரைக்கும் இதை மிக்ஸ் பண்ணணும். சூப்பராக எண்ணெய் தெளிஞ்சு வந்துருச்சு. எனக்கு இதில் காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால நான் இன்னொரு 1 டீஸ்பூன் அளவுக்கு அதே மிளகாய்த்தூள் சேர்த்து அதையும் கலந்து விட போகிறேன். ஒரு 5 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி பிரிஞ்சு வந்துருச்சுன்னா பச்சை வாசம் போயிடுச்சுன்னு அர்த்தம். அடுத்ததாக இதில் கிரேவிக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து இதை வந்து நம்ம கொதிக்க விட போகிறோம். கொதித்ததுக்கப்புறமா தான் நம்ம முட்டை சேர்க்கணும். எவ்வளவு தண்ணி தேவையோ அவ்வளவு தண்ணி சேர்த்துட்டு இதை கொதிக்க விட்டுடலாம். இந்த டைமில் ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 4-5 பல்லு முந்திரி, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/4 கப் துருவன தேங்காய், 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் இருக்கும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். தேங்காய் ஆட் பண்ண வேண்டாம்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டெப்பை வந்து அப்படியே ஸ்கிப் பண்ணிடுங்க. தேங்காய் பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓரளவுக்கு குழம்பு கொதிச்சு வந்திருக்கு. நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சிருச்சு. நீங்கள் தேங்காய் சேர்க்க வேண்டாம்னா இந்த டைமில் முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். நான் தேங்காய் சேர்க்கறனால இந்த டைமில் தேங்காய் விழுது சேர்த்து இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட போகிறேன். கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்துக்கோங்க. அடுத்ததான் இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கொதிச்சு குழம்பு ரெடியாக இருக்குது. இந்த டைமில் முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். டைரெக்டாக ஊற்றுற மாதிரி இருந்தாலும் ஊற்றலாம். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி கரண்டியில் ஊற்றினீங்கன்னா நல்லா பர்ஃபெக்டாக ஊற்ற முடியும். நான் இன்றைக்கி 6 முட்டையை உடச்சி ஊற்றிக்க போகிறேன். ஊற்றினதுக்கப்புறமா நல்லா சிம் பண்ணிவிட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு 7 நிமிஷத்துக்கு அப்புறமா குழம்பு சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. நல்ல வாசனையாகவும் இருக்குது. இதில் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லி இலையை தூவி இறக்கிற வேண்டியதான். நல்ல கமகமன் வாசனையோட நம்ம உடச்சி ஊற்றின முட்டை கிரேவி ரொம்ப ரொம்ப அருமையாக ரெடியாகிருக்கு. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாயிருக்கு. அதுக்கப்புறமா தான் நான் சர்வ் பண்ணுறேன். பாருங்கள், இது செஞ்சுட்ருக்கும்போதே நல்ல வாசனையாகவும் நல்ல பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் முட்டை உடச்சி ஊற்றின முட்டை கிரேவி அருமையாக ரெடியாகி வந்திருக்கு.
இது இட்லி, தோசை, சாப்பாடு, சப்பாத்தி, பரோட்டான்னு எல்லாத்துக்கூடவும் ரொம்ப அருமையாக போகும். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா? வேக வச்சு சேர்க்குற முட்டையை விட இந்த மாதிரி உடச்சூற்றி செய்கிற முட்டை கிரேவி ரொம்பவுமே அருமையாக இருக்கும். ஸோ இதே மெத்தடில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது வீடியோக்கு கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா ஒரு பெல் சிம்பிள் வரும். அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இனிமேல் போடுற வீடியோஸோட அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இனி என்னோடய சேனலில் வர எல்லா வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இன்னொரு இன்ட்ரெஸ்டான அண்ட் ஹெல்த்தியான ரெசிபியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.